வணக்கம் மை டியர் மாணவ செல்வங்களா. இன்னைக்கு 5 சேலஞ்சில் நம்ம பார்க்க போகிற சாப்டர் அனிமல் கிங்டம். அண்ட் அனிமல் கிங்டமில் பார்த்தீங்கன்னா 4லேருந்து 6 கொஷின் வரைக்குமே நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. அண்ட் இப்போது நமக்கான ஃபர்ஸ்ட் கொஷின், ஐடென்டிஃபை த கிளாஸ் யூசிங் த ஃபாலோயிங் ஃபீச்சர்ஸ். அண்ட் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன்ஸும் இருக்குது. உங்கள் ஆன்சர்ஸை ரெடியாக வச்சுக்கோங்க. அண்ட் இங்கே இதுக்கான சரியான ஆன்சர் என்னவா இருக்கும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபீச்சராக செக் பண்ணி பார்ப்போம். 2 chambered ஹார்ட்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சே நம்ம 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். யாரை தூக்கிட முடியும்? ஆப்ஷன் சியாக இருக்கக்கூடிய ஆம்ஃபிபியாவும் ஆப்ஷன் டியாக இருக்க ஒரு ரெப்டைலியாவும் தூக்கிடலாம். காரணம் என்னென்னா, ஆம்ஃபிபியாவில் 3 chambered ஹார்ட் இருக்கும். அண்ட் ரெப்டைலியாவில் சில மெம்பர்ஸில் 3 chambered ஹார்ட்டும் அண்ட் சில மெம்பர்ஸில் 4 chambered ஹார்ட் இருக்கும். 4 chambered ஹார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம crocodile பார்க்கலாம். அண்ட் இப்போது ஏ அண்ட் பி மட்டும்தான் நமக்கு ஆன்சர்ஸாக வர முடியும். அண்ட் செகண்ட் ஃபீச்சராக எக்ஸிபிட்டிங் இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. இதை வச்சே நம்மளால் சொல்லிட முடியும் இது கான்ட்ரிக்தீஸா இல்லை ஆஸ்டிக்தீஸான்ட்டு. ஸோ கான்ட்ரிக்தீஸ்ன்னு பார்க்கும்பொழுது இதுக்கு மட்டும்தான் இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் எக்ஸிபிட் ஆகும். ஆஸ்டிக்தீஸில் யூஸ்வலாக எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் தான் பார்க்க முடியும். ஸோ இந்த 2 ஃபீச்சரை வச்சு நம்மளால் ஆன்சர் சொல்லிட முடியும். இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கான்ட்ரிக்தீஸ். அண்ட் சூஸ் த இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேர் ஆஃப் த அனிமல் அண்ட் இட்ஸ் ஸ்பெசிஃபிக் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்னு கேட்குறாங்க. அண்ட் உங்கள் ஆன்சர்ஸை ரெடியாக வச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ, ஆரேலியா. ஆரேலியா ஜெல்லி ஃபிஷ் வித் பாலிப் ஸ்டேஜ் டாமினன்ட். ஆரேலியான்றது ஒரு ஜெல்லி ஃபிஷ் தான். அண்ட் ஜெல்லி ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஃபைலம் சீலன்ட்ரேட்ஸில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அண்ட் இதில் பாலிப் ஸ்டேஜ் டாமினண்ட்டாக இருக்காது. ஆக்சுவலாக ஜெல்லி ஃபிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா பாலிப்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கும், மெடியூசான்ற ஒரு ஸ்டேஜ் இருக்கும். பாலிப் ஸ்டேஜ் டாமினன்ட் கிடையாது, மெடியூசா ஸ்டேஜ் தான் ஆக்சுவலாக டாமினண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ ஏ வந்து இன்கரெக்ட். அடுத்து பி, ப்ளூரோபிராக்கியா. ப்ளூரோபிராக்கியாவில் பார்த்தீங்கன்னா காம் ஜெல்லி வித் செப்பரேட் செக்ஸஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ப்ளூரோபிராக்கியான்றது காம் ஜெல்லி தான், ஜெல்லி டீனோஃபோரால் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா செப்பரேட் செக்ஸஸ் கிடையாது, அது ஒரு பைசெக்சுவல் ஆர்கனிசம், ஹெர்மோஃப்ரோடைட்டாக இருக்கும். மேலும் ஃபீமேலும் ஒரே ஆர்கனிசமில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ பிங்கிறதும் இன்கரெக்ட் ஒன். அண்ட் சி பார்த்தீங்கன்னா ஏபிஸ், பீஸ் வித் ஜாயிண்டட் அப்பண்டேஜஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஏபிஸ்ன்றது ஹனிபி. ஹனிபி ஃபைலம் ஆர்த்ரோபோட்ஸில் வரும். ஃபைலம் ஆர்த்ரோபோடில் இருக்க ஹனிபி ஃபைலம் ஆர்த்ரோபோட்ஸ்க்கே உரித்தான ஒரு கேரக்டர் தான் ஜாயிண்டட் அப்பண்டேஜஸ். ஸோ சிங்கிறது தான் சரியான ஆன்சர். அண்ட் ஆப்ஷன் டி, பிங்டடா பேர்ல் ஆயிஸ்டர் வித் டிப்ளோபிளாஸ்டிக் நேச்சர். பிங்டடான்ற பேர்ல் ஆயிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஃபைலம் மொலஸ்காவில் வரும். ஃபைலம் மொலஸ்காவில் டிப்ளோபிளாஸ்டிக் நேச்சர் கிடையாது, அது ட்ரிப்ளோபிளாஸ்டிக் நேச்சர். ஸோ அப்போ இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏபிஸ் பீஸ் வித் ஜாயிண்டட் அப்பண்டேஜஸ். அண்ட் நமக்கான அடுத்த கொஸ்டின், the body exhibits radial symmetry என்ன கொடுத்து சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் கிவன் பிலோன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் சிமெட்ரின்னு பார்க்கும்பொழுது பிளான்ஸ்லையும் சரி அனிமல்ஸ்லையும் சரி ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ரெண்டுத்துலையுமே சிமெட்ரிக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. ரேடியல் சிமெட்ரின்னு பார்க்கும்பொழுது யார்கிட்டலாம் அப்சர்வ் பண்ணுறோன்னு கேட்குறாங்க. ரேடியல் சிமெட்ரினா முதல்ல என்னென்னு தெரிஞ்சுப்போம். சிமெட்ரி 3 விதமாக இருக்கும், ஏசிமெட்ரிக், ரேடியல் சிமெட்ரி, பைலேட்ரல் சிமெட்ரி. ஒரு ஆர்கனிசமை நீங்கள் டிவைட் பண்ணும்பொழுது உங்களுக்கு 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் கொடுத்தது. அந்த 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் நீங்கள் எந்த பிளேனில் கட் பண்ணாலும் கொடுத்தது அப்படின்னா அது ரேடியல் சிமெட்ரி. குறிப்பிட்ட ஒரு பிளேனில் மட்டும் நீங்கள் டிவைட் பண்ணும்பொழுது 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் வந்தது அப்படின்னா அது பைலேட்ரல் சிமெட்ரி. நீங்கள் எப்படி கட் பண்ணாலும் உங்களுக்கு ஈக்குவல் ஹாஃப்ஸே வரல அப்படின்னா அது ஏசிமெட்ரிக்குன்னு சொல்கிறோம். இப்போது இங்கே என்ன ஆன்சராக இருக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா சீலன்ட்ரேட்ஸ் ரேடியல் சிமெட்ரி காமிக்கும். ஏன்னா நீங்கள் எந்த பிளேனில் வேணாலும் அதை டிவைட் பண்ண முடியும் 2 ஈக்குவல் ஹாஃப்ஸாக. அண்ட் டீனோஃபோர்ஸ், சியில் இருக்கக்கூடிய டீனோஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா ரேடியல் சிமெட்ரியாக இருக்கும். அண்ட் ஆப்ஷன் டி இருக்கு இல்லையா, டியில் எக்கினோடர்ம்ஸ் இருக்குது, அதுவும் உங்களுக்கு ரேடியல் சிமெட்ரியாக தான் அப்சர்வ் பண்ண முடியும். வேறஸ் அன்னலிடாவும் ஃபைலம் ஆர்த்ரோபோடாவும் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே நம்மளால் பைலேட்ரல் சிமெட்ரியாக தான் பார்க்க முடியும், ரேடியல் சிமெட்ரியாக பார்க்க முடியாது. அண்ட் ஒன் மோர் குரூப் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஏசிமெட்ரிக், அதுக்கான எக்ஸாம்பிள் ஸ்பாஞ்சஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸப்ஷன் டு த விவிபேரஸ் நேச்சர் ஆஃப் மோஸ்ட் மேமல்ஸ்ன்னு கேட்குறாங்க. அண்ட் இதுக்கான சரியான ஆன்சர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்சர் போகிறதுக்கு முன்னாடி விவிபேரினா என்ன, ஓவிபேரினா என்னென்னு பார்த்துருவோம். விவிபேரஸ் தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ விவிபேரி அப்படின்றது தே வில் கிவ் பர்த் டு யங் ஒன்ஸ், அதாவது யங் ஒன்ஸை அடுத்த ஜென்ரேஷனாக ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் விவிபேரின்னு சொல்கிறோம். தமிழில் சொல்லணும்னா குட்டியிடக்கூடிய உயிரினங்கள். ஸோ அடுத்த ஜென்ரேஷன் குட்டிகளாக பிறக்குது அப்படின்னா அப்போ ஆட்டுக்குட்டி இருக்குது, மாட்டுக்குட்டி இருக்குது, பன்னிக்குட்டி இருக்குது. ஆனால் கோழிக்குட்டி இருக்கா? இல்லை, கோழி மட்டும் முட்டையிடும். முட்டையிடுறத தான் ஓவிபேரஸ்ன்னு சொல்கிறோம். விவிபேரஸ் குட்டியிடக்கூடியது, ஓவிபேரஸ் முட்டையிடக்கூடியது. மேமல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பாலூட்டி உயிரினங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே குட்டிகளை தான் அடுத்த ஜென்ரேஷனாக ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லையா. ஸோ அடுத்த ஜென்ரேஷன் யங் ஒன்ஸை தான் கொடுக்கும், எக்லே பண்ணாது. ஆனால் பிளாட்டிபஸ்ன்னு சொல்லப்படுற ஆர்னித்தோரின்கஸ் இது மட்டும் பார்த்தீங்கன்னா மேமலாகவே இருந்தாலும் முட்டையிடும். ஓகேவா. ஸோ ஆர்னித்தோரின்கஸ்
விவிபாரி கண்டிஷனை ஃபாலோ பண்ணாது, ஓவிபாரி கண்டிஷனை தான் ஃபாலோ பண்ணும். ஏன்னா மற்ற மேமல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா விவிபாரி கண்டிஷனை தான் ஃபாலோ பண்ணுது. ஸோ ஆர்னித்தோரின்கஸ்ன்னு சொல்லப்படுறது பிளாட்டிபஸ். இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. Which of the following is set of animal that all exhibit bilateral symmetry or triploblastic and possess true coelomனு சொல்லியிருக்காங்க. bilateral symmetry ஒரு கொஷனில் பார்த்துருப்போம். நீங்கள் ஆர்கானிசமை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலான 2 ஹாஃப் கிடைக்கணும். ஆனால் ஒரு பிளேனில் மட்டும்தான் அதை டிவைட் பண்ண முடியும். மற்ற பிளேன்லலாம் மாற்றி டிவைட் பண்ணால் ஈக்குவல் ஹாஃப்ஸ் கொடுக்காது. ஸோ அதான் bilateral symmetry. அண்ட் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அப்படின்றது என்னென்னா, அனிமல்ஸில் எம்ப்ரியானிக் லேயர்ஸ் எக்டோடம் எண்டோடம் மட்டுமே ப்ரெசென்ட்டாக இருந்ததுன்னா அதை டிப்ளோபிளாஸ்டிக்னு சொல்கிறோம். எக்டோடம், எண்டோடம், மீசோடம் 3மே இருந்ததுன்னா அதை ட்ரிப்ளோபிளாஸ்டிக்னு சொல்கிறோம். ஸோ இந்த கேரக்டரும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சீலம் ப்ரெசென்ட்டாக இருக்கணும். வெல் டெவலப்டு சீலம் இருந்ததுன்னா சீலமேட்டுன்னு சொல்கிறோம். சீலம் இல்லாத பட்சத்தில் ஏசிலமேட்டுன்னு சொல்கிறோம். அண்ட் அண்டர் டெவலப்டாக சீலம் இருந்துச்சுன்னா சூடோ சிலமேட் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம். இப்போது ஆப்ஷன்ஸ் அண்ட் ஆன்சர் என்னன்றதை செக் பண்ணி பார்ப்போம். அண்ட் இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கக்கூடிய ஆஸ்கல்மெந்தஸில் பார்த்தீங்கன்னா பைலேட்டரல் சிமெட்ரியாக பார்க்கலாம். ட்ரிப்ளோபிளாஸ்டிக் நேச்சரும் இருக்கும், ஆனால் அதுக்கிட்ட ட்ரூ சீலம் கிடையாது. ஸோ அதுக்கிட்ட ஃபால் சீலம் தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும், சூடோ சீலமேட். ஆனால் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அனலிடில் 3மே பார்க்கலாம். பைலேட்டரல் சிமெட்ரி, ட்ரிப்ளோபிளாஸ்டிக், சீலம். அண்ட் ஆர்த்ரோபோட்ஸ்லேயுமே 3மே பார்க்கலாம். ஸோ அப்போ ஏ வந்து இன்கரெக்ட். எதனால் இன்கரெக்ட் ஆச்சு? ஆஸ்கல்மெந்தஸ்னால இன்கரெக்ட் ஆச்சு. ரெண்டாவது ஆப்ஷனில் பிளாட்டிஹெல்மின்தஸ் இருக்குது, ஆஸ்கல்மெந்தஸ் இருக்குது, அனலிடா இருக்குது. போன ஆப்ஷன்லேயே நம்ம ஏன் எலிமினேட் பண்ணோம்? ஆஸ்கல்மெந்தஸ்னால. செகண்ட் ஆப்ஷன்லேயே ஆஸ்கல்மெந்தஸ் இருக்குது, எலிமினேட் பண்ணிடலாம். ஒன் மோர் பாயிண்ட் தெரிஞ்சுக்கணுன்னா, பிளாட்டிஹெல்மின்தஸ் கிட்டையும் பார்த்தீங்கன்னா பைலேட்டரல் சிமெட்ரி இருக்கும், ட்ரிப்ளோபிளாஸ்டிக் நேச்சர் இருக்கும். ஆனால் அதுக்கிட்ட ஆஸ்கல்மெந்தஸ் கிட்ட ஃபால் சீலம் இருந்தது. பிளாட்டிஹெல்மின்தஸ் கிட்ட சீலமே கிடையாது, அதெல்லாம் ஏ சீலமேட்டாக இருக்கும். அண்ட் அனலிடாவில் எல்லாமே ப்ரெசென்ட்டாக இருக்கும், ஆஸ்கல்மெந்தஸில் ஃபால் சீலம் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அண்ட் ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா அனலிடா ஆல்ரெடி சொல்லியாச்சு, எல்லாமே இருக்கும். ஆர்த்ரோபோடா அகைன் சொல்லியாச்சு, ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே பார்த்துருக்கோம். மொலஸ்காலையும் 3மே ப்ரெசென்ட்டாக இருக்கும். பைலேட்டரல் சிமெட்ரி, ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அண்ட் ட்ரூ சீலம் 3மே இருக்கும். ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. அண்ட் ஃபோர்த் ஆப்ஷனாக இருக்கக்கூடிய சீலன்ட்ரேட், டீனோஃபோரா, பிளாட்டிஹெல்மின்தஸ். பிளாட்டிஹெல்மின்தஸ் பற்றி பார்த்தாச்சு. சீலன்ட்ரேட்டாவும் டீனோஃபோரா கிட்டையும் பைலேட்டரல் சிமெட்ரியே இருக்காது. ஸோ அங்கேயே ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. அண்ட் நமக்கான 5 சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது உங்களுக்கான 5 சேலஞ்ச். அண்ட் உங்கள் ஆன்சர்ஸை கமெண்ட் பண்ணிவிடுங்க. எத்தனை பேர் 5 எடுக்கிறீங்கன்னு பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பினீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் பயோவாத்தியார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு வீடியோவில் இன்னொரு சேலஞ்சோட சந்திப்போம். அண்டில் தென், டேக் அ வெரி குட் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். அண்ட் திஸ் மீ பயோவாத்தியார் சேயிங் டாடா, பபாய்.